வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 40லேருந்து 60 40,000லேருந்து 60,000க்குள்ள என்னென்ன மாதிரியான ஃபோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில மாடல்ஸ் நான் விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பழைய மாடல்ஸ் சில சமயங்களில் பார்த்தா திரும்ப ரீஸ்டாக் ஆகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் எதுக்கு வருதுன்னே தெரியல. ரியல்மி GT 2 ப்ரோலாம் இப்போ வந்து அப்பப்போ காட்சி தருது. பட் ரியல்மி GT 2 ப்ரோ நல்லா ஃபோனான்னு கேட்டால் இப்போது தேவையில்லைங்க. 8 Gen 1 நம்பி இப்போ நமக்கு 1008 பிரச்சனைக்கு நடுவில் 8 Gen 1 வேறையா அப்படி தான் தோணுது. அதனால் அந்த பட்ஜெட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு 7S Gen 4 இல்லாட்டி 7400 பேஸ்டு டிவைஸ் ஏதாவது உருப்படியாக இருக்குன்னா அதை வாங்கிட்டு நிம்மதியாக போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் GT 2 ப்ரோ யூசர்ஸ், உங்களுக்கு டிவைஸ் நிஜமாவே நல்லா இருக்குன்னா நீங்கள் வேணால் சொல்லுங்கள். அப்போ மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 10 டிவைஸை நம்ம நட்பில் யாராவது ஒரு சிலர் வாங்க முடிஞ்சால் வாங்கிப்பாங்க. சரிங்க. ஸோ ஆக மொத்தம் நான் ஒரு சில டிவைஸ் லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நோட் பண்ணி சொல்லலாம். ப்ளஸ் இதில் எதுவுமே ரேங்கிங் பேஸ்ட்லாம் கிடையாது. நான் அப்படியே ஒரு டாப் 15 அப்படிங்கிற மாதிரி வரிசையாக சொல்ல போகிறேன். அதில் ரேங்க் பேஸ்டு இல்லை. ரேங்க்குங்கிறது எப்போ பாசிட்டிவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எல்லாரும் ஓட் பண்ணால் அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக போகும்னு தோணுது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இவ்வளோ டிவைஸ் இருக்குது. ஒரு 20-25 டிவைஸ் கிட்ட கூட நம்மளால் சொல்ல முடியும். அவ்வளோ டிவைஸ் வந்து 40-60K இருக்குது. இதில் நிறைய சொல்லவே போகிறது இல்லைன்னு கூட சொல்லலாம். ஃப்ளிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லிஸ்ட்டில் சேர்க்கவே இல்லை. AA+ நோவா ஃப்ளிப்பு இதெல்லாம் கூட 50,000க்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும் 40,000லேருந்து 60,000க்கு. சரி, ஓகே, இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. பட் நான் அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் மீதி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச, உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணி இது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெஸ்ட்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிற இந்த டாப் 3 டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பெஸ்ட் அந்த டாப் 3 40-60K என்ன அப்படிங்கிறத போடுங்க. 40-60Kக்குள்ளே யாரெல்லாம் இருக்கா சல்லுன்னு சொல்லிடுறேன். போகோ X8 Pro Max இருக்குங்க. அப்புறம் OnePlus 13s இருக்குது, Pixel 10a இருக்குது, OnePlus 13 இருக்குது, Motorola Signature இருக்குது, iQOO 15R இருக்குது, OnePlus Nord 6 இருக்குது, Samsung Galaxy A57 இருக்குது, Samsung Galaxy S25 FE இருக்குது, Samsung Galaxy S25 இருக்குது, நத்திங்கில் ஃபோன் 3 இருக்குது, Reno 15 Pro Mini இருக்குது ஓப்போவில், அப்புறம் விவோவில் X200T இருக்குது, Note 15 Pro Plus இது இல்லைன்னா ரெட்மியில், அப்புறம் நத்திங்கில் ஃபோன் 4a Pro இருக்குது, ஃபோன் 3யும் இருக்குது, 4a Proவும் இருக்குது. சரி, அப்புறம் Realme 16 Pro Plus, Realme GT7, OnePlus 15R, Samsung Galaxy A37, iPhone 15, Vivo V70, Reno 16C, அப்புறம் iQOO Neo 10. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. இதில் வந்து நம்மளோட சுற்று வட்டாரத்தில் பக்கத்தில் நேரில் மீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சில நண்பர்கள் மூலமாக சும்மா ரேங்க் போட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நான் போக்கோ X8 Pro Max கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஏன் போக்கோ X8? அது வந்து அவ்வளோ ஒரு ஆல்ரவுண்ட் டிவைஸ் இல்லையே. அதில் தான் கேமரா வந்து பிரைமரி சென்சார் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னாலும் கூட மற்றபடி அது கேமரா டிவைஸ் இல்லையே அப்படின்னும் போது அந்த 42 அப்படிங்கிற மாதிரியான 42 அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்பாட்டில் உங்களுக்கு 9500S பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக பார்த்தா, அப்புறம் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு, 9000 mAh பேட்டரி, 100 வாட் சார்ஜிங்கு, ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கிறனால அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமோ, அதாவது ப்ரைஸ் டு ஃபீச்சர்ஸ் அண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சர்க்கிளில் நிறைய பேர் வந்து போக்கோ X8 Pro Maxக்கு ஓட் பண்ணாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஹாப்டிக் ஃபீட்பேக்கு ஸ்பீக்கர் 400% வால்யூம்லாம் தெரிய விட்டுருச்சு. டீ கடை ஸ்பீக்கர் மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போ மீடியா சென்ட்ரிக்காகவும் சரி இல்லாட்டி கேமிங் சென்ட்ரிக்காகவும் சரி யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து நிஜமாவே போக்கோ X8 Pro Max வந்து ஒரு லெவல் இவ்வளோ குழப்படியாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டில் ஒரு லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது போக்கோ X8 Pro Maxங்க அது வந்து உங்களுக்கு 17 மார்ச் மாதம் ரிலீஸ் ஆச்சு. ஹைப்ரோ S3 அவுட் ஆஃப் த பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு 4 வருஷம் மேஜர் அப்டேட் வரும். அப்புறம் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் வரும். இதில் வந்து 6.83 இன்ச்சுக்கு AMOLED சூப்பர் பிரைட் 3500 nits வரைக்கும் போகக்கூடிய பீக் பிரைட்னஸ் போகக்கூடிய ஒரு டிஸ்பிளே இருக்குது. அண்ட் 1.5K பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. MediaTek 9500S இருக்கிறனால பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக யாராவது யோசிக்கிறாங்க, கேமிங்காக டிவைஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் அண்ட் ஹாப்டிக்லையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவீங்க. அப்புறம் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேர் இந்த 40K செக்மெண்ட்டில் கூட 8s Gen 4 கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 8GB RAM மாதிரி இறங்கிடுறாங்க. பட் இவங்க வந்து 12GB RAM பேஸ் மாடலில் கொடுத்துருப்பாங்க. 12/256, 12/512. ஸோ உங்களுக்கு 2 வேரியன்ட்டு LPDDR5X ரேமும் UFS 4.1 இருக்கும். ஸோ அதுவும் டாப் நாச் தான். கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50 MP பிரைமரி ஷூட்டர் நல்லா இருந்தது. 8 MP அதை பற்றி நம்ம தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். டே டைமில் ஓரளவுக்கு ஓகே, பட் நைட் டைமுக்கு வேலைக்கே ஆகாது, அது கண்ணே தெரியாது. அப்புறம் செல்ஃபி ஷூட்டர் பொறுத்த வரைக்கும் 20 MP இது காலகாலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். போக்கோ F6 கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் அப்படி அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஓட்டி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. பட் இவங்களோட போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறனால இப்போ அதில் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மற்றபடி ஹார்ட்வேர் லெவலில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதே 20 MP தான். ப்ளூடூத் 6 இருக்குது, LDAC, LHDC, aptX HD இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 9000 mAh பேட்டரி, 100 வாட் வயர்டு சார்ஜிங், 27 வாட் ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் இது எல்லாமே உண்டு. அண்ட் டிவைஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு ஃப்ளிப்கார்ட். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் டு ஃப்ளிப்கார்ட். நீங்கள் வேறு எதுலையா போயிட்டு வாங்குறேன்னு முயற்சி பண்ணக்கூடாது. அப்புறம் செகண்ட் பிளேஸ். ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா
நம்ம சர்க்கிளில் பேஸ் பண்ணி தாங்க. மறுபடியும் நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன். எங்கேருந்து ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இவ்வளோ தான் எடுக்க முடியும். ஃபியூச்சரில் நீங்கள் எல்லாரும் வந்துட்டு ஓட் பண்ணும்போது நம்ம ஆப் லைவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓட் பண்ணுவீங்க. நீங்கள் ஓட் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா Galaxy S25 FE. இது வந்து செப்டம்பர் 29, 2025 லான்ச் ஆன டிவைஸ். One UI 8, Android 16 ரன் ஆகக்கூடிய இந்த டிவைஸ் வந்து 7 வருஷம் மேஜர் அப்டேட் வரும். அண்ட் இதில் 6.7 இன்ச்சுக்கு AMOLED சாம்சங்கோட டைனமிக் AMOLED அது இருக்குது. ஸோ இது வந்து Full HD ப்ளஸ் பேனல் தான். 120 Hz refresh rate and Exynos 2400 பவர்டு. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இதே பட்ஜெட்டில் இன்கேஸ் நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் SoC இல்லாட்டி 9500 மாதிரியான 9500S இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இதை விட பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது வந்து யதார்த்தம் தான். ஆனால் சாம்சங் எங்கே ஸ்கோர் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் நீங்கள் பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM, அது LPDDR5X RAM தான். ஆனால் 128GB இருக்கும், அது UFS 3.1 இருக்கும். 256GB மாடல் போனால் தான் உங்களுக்கு UFS 4.0 ஆர் UFS 4.1 அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு கேமரா செட்டப் 50 MP பிரைமரி ஷூட்டர், 12 MP அல்ட்ரா வைட் அண்ட் 8 MP 3x டெலிஃபோட்டோ. ஸோ இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் பிரைமரி சென்சார் பட்டைய கலப்போம், அல்ட்ரா வைடும் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த 8MP 3x டெலிஃபோட்டோ வந்து டே டைமில் அப்படி இப்படி சமாளிக்குமே தவிர, அதுலேயே கூட கொஞ்சம் லைட் கம்மியாக இருந்ததுன்னா கஷ்டப்படும். நைட் டைமுக்கு அது எட்டியே பார்க்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 12 MP கேமரா இருக்குது. ஸோ இன்கேஸ் vlogging இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான ஒரு டிவைஸ். ஏன்னா நீங்கள் 4K வீடியோ ஃப்ரண்ட் கேமராலையும் எடுக்கலாம், ரியர்லையும் எடுக்கலாம், பிட்வீன் சென்சாரும் ட்ராவல் பண்ணலாம். அப்புறம் ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LHDC, LDAC இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் One UI 9 எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். Android 17 LDAC, LHDC பை டிஃபால்ட் வந்து அவைலபிள் ஆகிடும் இல்லையா. அதுக்கு முன்னாடியே LDACம் சரி aptX HD வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அண்ட் இந்த டிவைஸில் வந்து 4900 mAh பேட்டரி, 45 வாட் ஒயர்டு சார்ஜிங் அண்ட் 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. இதுவும் எக்ஸ்க்ளூசிவ் டு ஃப்ளிப்கார்ட். ஸோ அப்போ ஃப்ளிப்கார்ட்டில் தான் இதையும் நீங்கள் வாங்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா சிக்னேச்சர். மோட்டோரோலாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு இதே பட்ஜெட்டில் நீங்கள் வேறு ஒரு சில மாடல்ஸும் பார்க்க முடியும். இப்போது சொல்லப்போனால் உங்களுக்கு Edge 70 Max இந்த மாதிரி ஒரு சில மாடல்ஸ்லாம் கூட நம்ம சொல்லலாம். இருந்தாலும் சிக்னேச்சர் வந்து கொஞ்சம் சாலிடான ஒரு கண்டென்டர் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு மெயின் ரீசன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்ததுலேயே ரொம்ப ரீஃபைண்டாகவும் நல்ல பில்டு குவாலிட்டி, நல்ல டிசைனு, நல்ல கேமரா செட்டப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மோட்டோரோலா டிவைஸ் அப்படின்னும் போது அந்த இடத்துல சிக்னேச்சர் வந்து நின்றோம் ப்ரீமியமாக. இப்போ 7 இயர் மேஜர் அப்டேட் உங்களுக்கு வந்துடும். Android 16 வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து அப்போ பார்த்துக்கோங்க. இதுலேருந்து 7 மேஜர் அப்டேட் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 6.8 inch எக்ஸ்ட்ரீம் AMOLED சூப்பர் HD பேனல் இருக்குது. 1.5K பேனலு, 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 6200 nits வரைக்கும் போகும். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 பவர்டு இது. ஸோ 12/256 தான் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டு. அது வந்து இப்போ கூட நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் வச்சு வாங்குறது வந்து 55,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இதுக்கப்புறம் அது நம்ம 52,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரைமரி சென்சார் வந்து 50 MP லிட்டியா 828 அண்டு உங்களுக்கு 50 MP அல்ட்ரா வைட் இருக்குது, 50 MP பெரிஸ்கோப் இருக்குது, பெரிஸ்கோப் மேக்ரோ இந்த மாதிரியான விஷயங்களும் எடுக்க முடியும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை வச்சு சொல்கிறேன். தேங்க்யூ வெங்கி ப்ரோ, உங்களால் தான் அது பாசிபிள் ஆச்சு. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வந்து லிட்டியா 500 50 MP சென்சார் இருக்குங்க. ப்ளூடூத் 6 இருக்குது. இதுலேயும் LHDC அண்ட் LDAC, aptX HD, aptX Adaptive மாதிரியான விஷயங்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 5200 mAh பேட்டரி, 90 வாட் ஒயர்டு சார்ஜிங், 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங், 10 வாட் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் கிடைக்குங்க. அடுத்து Pixel 10a. இவன் ஒரு விசித்திரமான ஒரு பிறவி. இவனை வந்து எந்த கேட்டகரியில் வைக்கிறதுனே தெரில. பர்ஃபார்மன்ஸ் இருக்கி ஆனால் எல்லாருக்கும் இல்லை, அப்படி ஒரு டிவைஸ் இது. ஸோ பேசிக்காக வந்து சொல்ல போனால் உங்களுக்கு பிக்சல் டிவைஸ் பிடிக்கும். கூகுளோட பிக்சல் லைனப்பில் ஆல்ரெடி நான் டிவைஸ் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. நான் ஒரு Pixel 6 யூஸ் பண்ணுறேன், 7 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லாமே வந்து இப்போ இன்கேஸ் திரும்பியும் ஒரு A சீரிஸ்க்கு போகலான்னு இருக்கேன். அப்போ தாராளமாக Pixel 10a கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துச்சு. அண்ட் இதுக்கும் வந்து உங்களுக்கு 7 வருஷம் அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இதெல்லாமே வந்து பாருங்களேன், லாஸ்ட்டாக நம்ம பார்த்த 3 ஃபோனுமே 7 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுக்கக்கூடிய ஃபோன். S25 FE அண்ட் மோட்டோரோலா சிக்னேச்சர் அண்ட் இப்போ Pixel 10a. இது எல்லாமே 7 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுக்குது. 6.3 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஆக்சுவா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சல் பயலுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. 120 Hz refresh rate, 3000 nits பீக் பிரைட்னஸ் வரைக்கும் போகும். Tensor G4 இருக்குது, Titan M2 செக்யூரிட்டி சிப் இருக்குது. 826 ஒரே வேரியன்ட் தான் நம்ம ஊரில். ஸோ இதில் 48 MP பிரைமரி சென்சரும் 13 MP அல்ட்ரா வைடும். பிரைமரி சென்சாரில் நம்மளால் வந்து மேக்ரோ எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ஒரு 13 MP சென்சார். ப்ளூடூத்தில் வந்து உங்களுக்கு இப்போ Android 17 ரன் ஆகிறனால LHDC மாதிரியான விஷயங்களும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். யூ கேன் என்ஜாய். பட் aptX HD தான் வரும், ஞாபகம் இருக்கட்டும். டிப்பிக்கலாக பேட்டரி வந்து 5100 mAh வரைக்கும் வரும். அண்டு சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 30 வாட் ரீச் ஆகிருக்கு. அப்புறம் இதுவும் எக்ஸ்க்ளூசிவ் டு ஃப்ளிப்கார்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து விவோ X200T. இது வந்து நிறைய பேர் இந்த விவோ ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு டிவைஸ் அண்டர் 60Kல. இதுவும் கேமரா சென்ட்ரிக்காக பேசப்படும் அண்ட் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவும் சொல்லலாம். ஸோ X200T பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 மேஜர் அப்டேட்டும், அது 5 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 7 வருஷம் செக்யூரிட்டி பேச்சும் கிடைக்குங்க. இதில் 6.67 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே இருக்குது, 1 பில்லியன் கலர்ஸ், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கட்டும். இந்த PWM டிமிங், டிசி டிமிங், PWM டிமிங் யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஐஸ் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான சைனீஸ் ஃபோன்ஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதுலேயும் கூட சிலர் வந்து ஓப்போ, OnePlus ஃபோன்ஸ் வந்து தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் விவோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2160 Hz PWM டிமிங் கொடுக்குறாங்க. HDR+ சப்போர்ட்டாக இருக்கட்டும், 1600 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோடில் போகிறதா இருக்கட்டும், பீக் பிரைட்னஸ் 5000 nits வரைக்கும் போகுது. இது வந்து பவர்டு பை MediaTek Dimensity 9400+. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ் தான். ஸோ இதுலேயும் உங்களுக்கு 12GB RAM 256GB மாடல் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆஃபர் டைமில் இதுக்கு முன்னாடி கிரேசியான ஆஃபரில் 51K கிட்டலாம் நான் பார்த்தேன். பட் இப்போ எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் உங்களுக்கு வந்து மோட்டோரோலாவில் நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான். ஒரு 50 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டர், ஒரு 50 மெகாபிக்சல் பெரிஸ்கோப், 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இதில் அப்புறம் ஆப்டெக்ஸ் HD, LDAC, LHDC இது எல்லாமே இவங்க கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றுங்க, ப்ளூடூத் ஆடியோவில் கொஞ்சம் குளறுபடி பண்ணுவாங்க இந்த ஆரிஜின் OS. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆடியோ எப்படி இருக்குது, ஆரிஜின் OS வந்து பெட்டராக இருக்கா இல்லையா, இல்லாட்டி இன்னும் கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். 6200 mAh உங்களுக்கு பேட்டரி இருக்குது, 90 வாட் ஒயர்டு சார்ஜிங் அண்ட் 40 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது, ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங், பைபாஸ் சார்ஜிங் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதுவும் ஃப்ளிப்கார்ட், நிறைய டிவைஸ் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் Galaxy S25 இது வந்து காம்பேக்ட் பியூட்டி. ஸோ காம்பேக்ட் டிவைஸ் யாருக்கெல்லாம் காம்பேக்டான டிவைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த S25, அப்புறம் Pixel 10a இப்போதைக்கு நம்ம பார்த்ததில்ல, இதெல்லாம் ஸ்கோர் பண்ணோம். S25 பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்னே சொல்லலாம். 7 வருஷம் மேஜர் அப்டேட் உங்களுக்கு வந்துடும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.2 இன்ச் டைனமிக் LTPO பேனல் வந்துடும். ஸோ 2600 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். HDR10+ இந்த சப்போர்ட் எல்லாமே இருக்கும். Snapdragon 8 சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து என்ன ஒரே ஒரு வருத்தம்னா 12GB RAM 128GB மாடல் அவைலபிளாக இருக்குது. 128GBனா பார்த்துக்கோங்க UFS 3.1 இருக்கும். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 256GB அண்ட் அபோவ் பண்ணிங்கன்னா UFS 4. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. மொத்தம் வந்து ஆனால் ரேம் பொறுத்த வரைக்கும் 12GB அப்படிங்கிறது உறுதி. பட் 128GBல இனிமேல் ப்ராக்டிக்கல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தெரில. அது நீங்கள் எப்படின்னு யோசிச்சுக்கோங்க. மேபி நீங்கள் ரொம்ப லைட் யூஸராக இருந்து உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு இந்த காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் ஒரு டிவைஸ் பிடிக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 50 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டர் நல்லா ஒர்க் பண்ணும். 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் நல்லாயிருக்கும். 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ அப்படியே S25 பார்த்தோம் இல்லையா, அதே தான். டே டைமில் ஓரளவுக்கு சமாளிச்சாலும் நைட் டைமில் மாலைக்கண் வியாதி வந்து அது வேலைக்கு ஆகாது. 12 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இதில் வந்து நீங்கள் 4K 60 FPSல பிட்வீன் சென்சார்லாம் போகிறது இதெல்லாம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ vlogging, HDR வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் பாசிட்டிவ். அண்ட் எடுத்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் அப்லோட் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 17 வந்ததுக்கப்புறம் 1UI 9 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு LHDC எனேபிள் ஆகிடும். அண்ட் இதில் பேட்டரி வந்து 4000 mAh பேட்டரி, 25 வாட் ஒயர்டு, 15 வாட் ஒயர்லெஸ்ஸு, 4.5 வாட் ரிவர்ஸ் ஒயர்லெஸ்ஸும் இருக்குது. இதுவும் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். இப்போதைக்கு இது எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் கிடைக்குது. OnePlus 13s இதுக்கு வந்து 4 மேஜர் அப்டேட்டும் உங்களுக்கு 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் வருங்க. அப்புறம் இது வந்து 6.32 இன்ச்சு அகைன் ஒரு காம்பேக்ட் டிவைஸ் அப்படின்னும் போது நம்ம S25 பார்த்தோம், அதுமாதிரி Pixel 10a பார்த்தோம். அண்ட் இப்போ OnePlus 13sம் பார்க்குறோம். OnePlus 13sம் உங்களுக்கு வந்து S25 மாதிரி Snapdragon 8 இருக்கும். கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸ். 12-6 உங்களுக்கு 48,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து கண்டிப்பாக S25 கம்மி தான். ஸோ OnePlus 13sம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.32 இன்ச் LTPO AMOLED 1 பில்லியன் கலர் பேனல் வச்சிருப்பாங்க. 2160 Hz PWM டிமிங் இருக்குது, Dolby Vision சப்போர்ட், HDR10+ சப்போர்ட்லாம் இருக்குது. 1600 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸ் போகுங்க. சரியா, இதுலேயும் 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா அண்ட் 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ இருக்குது. 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. Bluetooth 6 இருக்குது. LHDC வெர்ஷன் 5 இருக்கட்டும், ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் மாதிரியான விஷயங்கள் அண்ட் உங்களுக்கு LDAC இது எல்லாமே இருக்கும். 5850 mAh பேட்டரி இருக்குது. 80 வாட் ஒயர்டு சப்போர்ட்டு அண்ட் 33 வாட் PPS சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5 வாட் ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங்கும் இருக்குது, பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ கேமிங்க்கு ஃபேவர் பண்ணுற விஷயம் தான் இந்த பைபாஸ் சார்ஜிங் பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ்ங்க. இது வந்து OnePlus 13s. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Nord 6. இது வந்து எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, பேசிக்காக Nord 6 பார்த்ததுமே பேட்டரி கிங்கு எப்படி சொல்லலாம், மீடியா சென்ட்ரிக்கு, ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கு. அது என்ன ஓரளவுக்கு கரெக்ட் தான். ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் 8 லிட் வந்துடுது. 8s Gen 4 இல்லாட்டி 8 லிட்டா அப்படின்னா தாராளமாக 8 லிட் தான் இருக்குல்லையே மாசு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த விதத்தில் சொன்னேன். பட் இருந்தாலும் கேஷுவல் யூசர்ஸ், மீடியா சென்ட்ரிக் அண்ட் கேஷுவல் கேமிங் இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் வரும்போது Nord 6 மோர் தான் என்ன. அதுலேயும் உங்களுக்கு 4+6 அப்டேட் பாலிசி இருக்குது. 6.78 இன்ச் AMOLED 1 பில்லியன் கலர் டிஸ்பிளே, 165 Hz இது ரொம்ப காமன் ஆக்கிட்டாங்க அவங்க.
3840 ஹெர்ட்ஸ் PWM டிமிங் இருக்குது, HDR10 ப்ளஸ் சப்போர்ட் இருக்குது, 800 நிட்ஸ் வரைக்கும் டிபிக்கல் பிரைட்னஸ் போகும், 1800 நிட்ஸ் வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோடில் போகும், 3600 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். அது இந்த HDR கண்டென்ட் பார்க்கும்போது. ஸோ 8S Gen 4 பவர்டு இது. அண்ட் இதுலேயும் 8GB ரேம் 256GB, 12GB ரேம் 256GB. ஸோ உங்களுக்கு 12GB ரேம் போயிடுறது கொஞ்சம் பெட்டர் தான். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் அதிகமாகும், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டர் அண்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து 30ness கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சல் தான். அண்ட் இதுலேயும் ஆப்டெக்ஸ், அப்புறம் ப்ளூடூத், LHDC, LDAC இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் 9000 mAh பேட்டரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வித் 80 வாட் ஒயர்டு சார்ஜிங்கும் 27 வாட் ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Oppo Reno 15 Pro மினிங்க. இதுவும் ஒரு நல்ல டிவைஸ், காம்பேக்டான ஒரு டிவைஸு. பட் சில சமயங்களில் அது ஏன்னு தெரில, ஓப்போ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த காம்பேக்ட் டிவைஸ்லேயே திடீர்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருப்பான், திடீர்னு பார்த்தா எதுக்கு சூடாரானே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக பிஹேவ் பண்ணுவான். எல்லா டிவைஸுமே ஏதோ ஒரு பாயிண்டில் அன்ஸ்டேபிளாக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஓப்போவில் நான் பார்த்த வரைக்கும், ஏன்னா நம்ம சர்க்கிளே இப்போ பாருங்களேன், விஜய் வந்திருப்பாப்ல ஓப்போ Reno 15 ரிவ்யூக்கு வந்திருப்பார். நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாமே ஓகே, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஆனால் திடீர்னு ஏன் சூடாகுது, திடீர்னு எதுக்காக சில ஃபோட்டோஸை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ண மாட்டேங்குது, மிஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏன் நடக்குது? ஸோ இது வந்து நான் ஓப்போவில் கொஞ்சம் அதிகமாக தான் பார்க்குறேன். அண்ட் இது வந்து நீங்கள் OnePlusலையும் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் OnePlusஸை விட கொஞ்சம் அதிகமாக போஸ்ட் ப்ராசஸிங் மாதிரியான விஷயங்கள் ஒர்க் பண்ணுறனால ஓப்போவில் நம்ம கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியுது. நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் ரொம்ப அதிகமாக எடுத்தோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கும், 10 ஃபோட்டோலாம் தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ரத்த காவுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேஜர் அப்டேட் இருக்குது. அப்புறம் 6.32 இன்ச் தான், HD+ பேனல் தான், உங்களுக்கு 1800 நிட்ஸ் வரைக்கும் ஹை பிரைட்னஸ் போகும், Dimensity 8450 பேஸ்டு டிவைஸ் இது. ஸோ இது மோர் ஓவர் காம்பேக்டான ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் 12GB ரேம் 256GB மாடலும் இருக்குது, அண்ட் 12GB ரேம் 512GB மாடலும் இருக்குது. UFS 3.1 வரும். அண்ட் 200 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டர், 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ அண்ட் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கும். 50 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு LHDC, ஆப்டெக்ஸ் HD, அப்புறம் LDAC இது எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 6200 mAh ஒரு குட்டி ஃபோனில். அண்ட் அதே சமயம் 80 வாட் ஒயர்டு சார்ஜிங் இருக்குது. ஸோ PD ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். 50 வாட் PPS சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வாங்கலாம். Nothing Phone 3 இப்போ பாருங்களேன், அமேசானில் தான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவ். ஆனால் அமேசானில் தான் இப்போதைக்கு வந்து கம்மி ப்ரைஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ளிப்கார்ட்டில் கம்மி ப்ரைஸ் வந்தால் தைரியமாக வாங்கிக்கோங்க. அமேசானில் வந்தால் என்ன ஏதுங்கிறதுக்கு நம்ம நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அமேசானில் வாங்குறது ப்ரீ ஆக்டிவேட்டடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்போர்ட்டை ரீச் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ப்ரீ ஆக்டிவேட்டடாக இருந்ததுன்னா அவங்க மாற்றிலாம் தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. Nothing Phone 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் கிடைக்குங்க. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அவங்க கிட்ட இதுதான். 6.67 இன்ச் OLED பேனல் தான், LTPS தான், LTPO கிடையாது. 1.5K பேனல், 4500 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். Snapdragon 8S Gen 4. ஸோ Nothing Phone 3 வாங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஓரளவு கேமராவில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், பட் ஷட்டர் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கும், கேமரா அப்போ ஸ்லைட்லி ஸ்லோவாக இருக்கும். அண்ட் டிவைஸ் வந்து கேமரா சென்ட்ரிக்னு ஓரளவுக்கு சொன்னாலும் கேமிங் சென்ட்ரிக்காக நம்ம அதை சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோனாக இது வரைக்கும் Nothing Phone எதையுமே நான் ரொம்ப சாலிடாக பார்த்தது கிடையாது. ஆனால் Nothing Phoneல Nothing OS எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், மீடியா சென்ட்ரிக் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கேமராவும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே அவங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. பட் அந்த கேமர்ஸோ இல்லாட்டி வந்து வீடியோ எடுத்து அதை ரெண்டர் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியாதுன்னு கிடையாதுங்க. பட் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். டிவைஸோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேட்டரி அடி வாங்கும். ஸோ அந்த பாயிண்ட்டில் சொல்கிறேன். ஸோ மொத்தம் இந்த டிவைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12-6 வாங்கலாம், இல்லாட்டி 16/12 வாங்கலாம். அவைலபிள், ரெடியிலே அவைலபிளாக இருக்குது ரெண்டு மாடலுமே. 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரு, 50 மெகாபிக்சல் பெரிஸ்கோப்பு, 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 50 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு LDAC, LHDC, ஆப்டெக்ஸு இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் 5500 mAh பேட்டரி, 65 வாட் ஒயர்டு சார்ஜிங்கு, 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கு. ஸோ இந்த சப்போர்ட் எல்லாமே இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ளிப்கார்ட்டு, ஆனால் இப்போ அமேசானில் கிடைக்குது. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. சாம்சங்கில் Galaxy A57 இருக்குது. இது வந்து 11வது இடத்துல வச்சுருக்கோம். இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த மீடியா சென்ட்ரிக்காகவும் ப்ளஸ் இந்த கார்பரேட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான டிவைஸ் தாங்க வாங்குறாங்க. நான் அவங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஐயா S25 பார்க்கலாமே, இல்லை எனக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு A சீரிஸில் ஏதாவது 50 சீரிஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களாம் கூட இருக்காங்க. அதே சமயம் சிலர்லாம் வந்து எனக்கு இந்த A சீரிஸே போதும், எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யூஸ் பண்ண A சீரிஸில் எனக்கு பேட்டரி நல்லா இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் A57 வந்து ஆஃப்லைன் மார்க்கெட் ப்ளஸ் இந்த மாதிரி கார்பரேட்டில் ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் ஸ்கோர் பண்ணுது. A17 அப்படிங்கிறது குளோபலாகவே ஸ்கோர் பண்ணுது. பட் இது வந்து கார்பரேட்டில் நான் அதிகமாக பார்க்குறேன். A55, A56, A57. ஸோ அது வந்து உங்களுக்கு 6 மேஜர் OS அப்டேட்ஸ் வந்துடும். 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கட்டும். உங்களுக்கு 1200 நிட்ஸ் ஹை பிரைட்னஸில் போகும், 1900 நிட்ஸ் வந்து HDR கண்டென்ட் பீக் பிரைட்னஸ் போகும். Exynos 1680 இஸ் ஆக்சுவலி வெரி குட் சிப்பு. சொல்லப்போனால் 2100 பெட்டர். ஒரு 8 Gen 1 லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8 Gen 1 ஆர் 8+ Gen 1 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன்.
ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு சிப்பு தான், நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு சிப் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 8GB ரேமும் இருக்குது, 12GB ரேமும் இருக்குது. உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது யோசிச்சு வாங்கிக்கோங்க. இதில் 50 MP பிரைமரி சென்சார், 12 MP அல்ட்ரா வைட், 5 MP மேக்ரோ, அது வந்து ஜோக்கு தான். இருந்தாலும் 50 and 12 மேக்ஸ் மோர் சென்ஸ். ஃப்ரண்ட்டில் ஒரு 12 MP கேமரா இருக்குது, அது நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் 4K 60 FPS மாதிரியான வீடியோஸ் எடுக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. 4K பிட்வீன் சென்சார் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே சமயம் இதுலேயும் ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் இப்போது 1UI 9 வந்ததுன்னா LHDC வந்துடும். 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஒயர்டு சார்ஜிங்க. அடுத்து வந்து iQOO 15R. iQOO 15R ஆக்சுவலாக நல்ல டிவைஸ் தான், பட் கிராஜுவலாக அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனனால தான் நெஞ்சு வலிக்குது. வரும்போது பார்த்தீங்கன்னா 42,000க்கு கார்ட் ஆஃபர்லாம் வாங்கின நண்பர்கள் ஒரு சிலர் இருப்பீங்க, நீங்களாம் வந்து ப்ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் டிவைஸ் இப்போ பார்த்தா 50,000 பக்கத்தில் தான் இருக்குது ஆஃபர்லேயே வாங்கினாலும். ஸோ அது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்குது. பார்ப்போம் இந்த தடவை எந்த அளவுக்கு நல்லா அதோட ப்ரைஸை குறைக்கிறாங்கன்னு. ஸோ இந்த டிவைஸ் வந்து 4 மேஜர் அப்டேட் வந்துடும். 6.59 இன்ச்சு. 6.59 இன்ச்சுங்கிறது ஒரு நியூ நார்மல், நியூ காம்பேக்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. நடுவில் வந்து நிற்கும் இந்த டர்போ 5 இது, அப்புறம் X9 இந்த மாதிரியான ஒரு சில ஃபோன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்க்ரீன் சைஸில் தான் இருக்கும். ஸோ AMOLED 1.5K பேனல், 5000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். Snapdragon 8 Gen 5 வந்துடும். இதில் வந்து 8GB RAM 256GB இருக்குது, 12GB RAM 256GB இருக்குது, 12GB RAM 512GBயும் இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா இப்போதைக்கு எந்த விதமான ஆஃபரும் இல்லை அப்படின்னா 8/256 வந்து உங்களுக்கு 50,000க்கு இருக்குது. இதுவே 12/512 வந்து 62,000க்கு இருக்குது. ஸோ 50 MP பிரைமரி ஷூட்டரும், 8 MP அல்ட்ரா வைடும் இருக்கும், 32 MP ஃப்ரண்ட் கேமரா. இந்த ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, பட் சில சமயங்களில் ப்ளூடூத் ஆடியோவில் வால்யூம் லெவல்ஸ் வந்து ஒரு மாதிரி அன்சிங்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. இதை நான் திரும்ப ஞாபகப்படுத்த காரணம் என்னன்னா, ஆல்ரெடி இப்போ iQOO யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம்ல, இல்லை ப்ரோ இப்போ பெட்டர் ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு சில சமயங்கள் iQOO ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னே தெரியாது. டிஸ்கனெக்ட் ஆகி அடுத்த 10 செகண்டில் ரீகனெக்ட் ஆகும். காலில் இருக்கும்போது இப்படி ஆச்சுன்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும்னு பாருங்களேன். பாக்கெட்டில் ஃபோன் இருக்கும், டிஸ்கனெக்ட் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. ஸோ அது கொஞ்சம் கோலராக இருந்தது, பட் அது ரொம்ப டாமினெண்ட்டாக திரும்ப நடந்ததுன்னுலாம் சொல்ல மாட்டேன், பட் அக்கேஷனலாக நடந்துச்சு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7600 mAh 100 வாட் ஒயர்டு சார்ஜிங் இருக்குது, ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குங்க. OnePlus 13 ஒரு நல்ல டிவைஸ் தான். உங்களுக்கு 4 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் இருக்கும். இந்த டிவைஸ் வந்து எப்படின்னா, ஒரு Quad HD பேனலாக இருக்கட்டும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து நிறைய ஃபோன் பாருங்களேன், எதுலையுமே Quad HD பற்றி பேசியிருக்கவே மாட்டோம். ஸோ இல்லை Quad HD பேனல் இருக்குது, 4500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும், Snapdragon 8 Elite. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு கேமிங் சென்ட்ரிக் மாதிரியான ஒரு டிவைஸ் தான் இது. இப்போதைக்கு 1TB மாடல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் 1TB வந்து பெரிய பொக்கிஷம். இப்போ 24GB RAM அண்ட் 1TB ஸ்டோரேஜுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அதே சமயம் வந்து பேசிக்காக நம்ம வந்து 12/6 பார்க்க முடியுது. அதுதான் வந்து நீங்கள் 50,000 சம்திங் அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ப்ரைஸ்க்கு திரும்பியும் வருது அப்படின்னா 50,000க்கு வருதுன்னா நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு அது ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக யோசிக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து OnePlus 13 போகலாம். கேமரா வந்து கொஞ்சம் ரொம்ப மிக்சட் ஃபீலாக இருக்குது. கேமராவில் லான்ச் ஆனப்போ இந்த மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸோட விமர்சனம். ஸோ அப்போ கேமராவுக்கான OnePlus 13 வாங்குறேன் அப்படின்னா வாங்கிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு சில கேமரா போட்டு சமாளிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அப்படி போய்க்கலாம். இல்லை ப்ரோ பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் ப்ரோ வாங்குறேன், மெயினாக அதுக்கு தான் வாங்குறேன் அப்படின்னா OnePlus 13 கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் ஓகே தான். அண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட்ஸ் படிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 50-50-50. ஸோ அல்டி கேமரா செட்டப் தான் ரியரில் 50-50. ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP செல்ஃபி ஷூட்ரு. இதுலேயும் உங்களுக்கு ஆப்டெக்ஸ் அடாப்டிவ், அப்புறம் LHDC, LDAC, இது எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் அவுட் ஆகும். 6000 mAh பேட்டரி, 100 வாட் சார்ஜிங், 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, ஏர்புக். இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ்ங்க. ஸோ கடைசியாக 2 ஃபோன் இருக்குங்க. ஒன்று iPhone 15. iPhone 15 பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேலே அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 6.1 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஃபோன், 60 Hz தான். ஆனால் நல்ல ஃபோன். ஸோ காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சா அது ஒரு நல்ல டிவைஸ் தான். A16 Bionic இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு SoC தான், பட் உங்களுக்கு AI இருக்காது, அது மைண்டில் இருக்கட்டும். அப்புறம் அலர்ட் ஸ்லைடர் இருக்கும், ஆக்ஷன் பட்டன் இருக்காது, கேமரா கண்ட்ரோல் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ AI இல்லாத ஒரு டிவைஸ் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இதுதான். நம்ம ஊரில் இப்போதைக்கு 6128 மட்டும் தான் நீங்கள் இந்த சேலெல்லாம் பார்க்கலாம். 256 512 நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி ஸ்டாக் இருந்ததுன்னா அபூர்வமான ஒரு விஷயம் தான். ஸோ வீடியோகிராஃபி இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து அல்ட்டியாக இருக்கும். Type-C வேறு, பட் USB 2.0 தான். இதுலேயே ஒரு சில ஃபோன்ஸ் வந்து USB ஸ்டாண்டர்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளாக்ஷிப் இருக்கு இல்லையா, OnePlus 13. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ், அப்புறம் சாம்சங்கோட Galaxy S25, இந்த மாதிரியான ஃபோன்ஸ் S25, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு USB ஸ்டாண்டர்ட்ஸில் 3 போகும். பட் மற்ற எல்லாமே USB 2ல் தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மெஜாரிட்டி ஆஃப் ஃபோன்ஸ் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் இவன் கொஞ்சம் கோளாறு, இவன் எந்த லிஸ்ட்லேயும் நான் சேர்க்க மாட்டேன். AAC தான் இவன் வந்து, இவன் AAC கைங்க, ALAC அப்படின்னு வேணா, ஆனால் AAC கை இவன். அப்புறம் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3349 mAh, 3349 mAh தான் இவன். ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ விற்றுக்கிட்டு இருக்கு.
முன்னே அமேசானில் வித்துட்டு இருந்தது, இப்போ பார்த்தா அமேசானில் ஐஃபோன் 17 போட்டு டேஷாக போட்டு வச்சிருக்கானுங்க. நியோடன் இது வந்து ஸ்டாக்கை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம். ரீஃபப்டு டிவைஸ் அது கிடைக்குது, 3 வருஷம் மேஜர் அப்டேட் வரும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு 1.5K பேனல் இருக்குது, 6.78 இன்ச்சு, குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 4 பேஸ்டு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸாக தான் ஐக்கூ நியோடன் வந்துச்சு. கேமரா வந்து ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தாலும் நான் அப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ்ட் இமேஜஸாக எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ட்ராமேட்டிக்காக இருக்கும், சாதா சீனை ரொம்ப ட்ராமேட்டிக்காக காட்டுற மாதிரியான ஒரு போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் இருக்கும். ஸோ இது வந்து 512GB மாடலே சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா 1652 30,000 ரீஃபப்டாக வந்து ஐக்கூ சைட்டில் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. 32 கிடச்சா கூட இப்போ ஒருத்து தான். ஸோ அவங்க ஐக்கூ சைட்லேயே நீங்கள் வாங்குறீங்க ரீஃபப்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 1 year வாரண்டி அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதுவே ஒரு வகையில் பெரிய ப்ளஸ் தான் வச்சுக்கோங்களேன். 50 MP பிரைமரி ஷூட்டர், 8 MP அல்ட்ரா வைடு. ஸோ டே டைமில் இந்த 8 MP யாரெல்லாம் நீங்கள் 8 MP அல்ட்ரா வைடுன்னு பார்த்தீங்களோ டே டைமில் ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. பட் நைட்டில் தான் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. 32 MP செல்ஃபி ஷூட்டர் இருக்கும். ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஐக்கூக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், என்னையா திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ நியோடன் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். டைப் சி ஆடியோவும் ரொம்ப சப்ஜெக்டிவ்ங்க. சில ஃபோனில் பார்த்தா நல்லாயிருக்கும், சில ஃபோனில் பார்த்தா கொஞ்சம் பார்க்க முரட்டு பீஸ் மாதிரி இருக்கும். ஆனால் டைப் சி ஆடியோ அந்தளவுக்கு நல்லா இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் இதை ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலான்னு பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. நான் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ கமெண்ட் செக்ஷனில் படிக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து நிறைய டேட்டா கிடைக்கும்ல, அதுக்கு தான். அப்புறம் 7000 mAh பேட்டரி, அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். அண்ட் அதே சமயம் ஐக்கூ வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரீஃபப்ட் வாங்கலாம். ஸோ 7000 mAh பேட்டரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பேட்டரியில் இம்ப்ரெஸ் ஆன ஒரு டிவைஸ்னு சொல்லணும்னா நியோடன் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் இருக்குங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃபேவரட் 3 என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. அண்ட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா பாருங்கள். மிஸ்டேக் இருக்கக்கூடாது தான் நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா ஐம் வெரி சாரி. இருக்கக்கூடாது தான் நானும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அண்டு எப்பயும் மாதிரி தாங்க ஒரு சின்ன ஒரு சஜஷன். ஆல்ரெடி இருக்கிற ஃபோன் நல்லா இருக்குது அப்படின்னா அதுவே போதும். நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிறது வந்து 5G கேப்பபிளாக இருந்தால் இன்னும் அதுவே போதும். பேட்டரியை மாற்றிட்டு அப்படியே ஒப்பேற்ற வேண்டியதான். இன்னொரு 2 வருஷம் அப்படி இப்படி பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டோன்னு வைங்க, திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆக தான் செய்யும். அப்படியே ஆகலைன்னா பல்ல கடிச்சிட்டு ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறதுல நம்ம மாஸ்டர் ஆகிருப்போம். ரைட்டுங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி. பார்க்கலாம். பை.